respected upline leader Stephen sir, then நம்மளோட great leader VR Srinivasan sir, Vinayan sir, Denny sir, Rasati madam, Krishnamurthy sir, Sugu sir, Nagendran sir, Vishwanathan sir, Subramanian sir, and all other Atomians. எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திட்டாரு. என்னோட பேர் ரவிக்குமார். எனக்கு சொந்த ஊர் இங்கே கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்ததில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான். சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் பிறந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை வைத்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் படிச்ச அந்த துறையில எனக்கு வேலை கிடைக்காம இருக்கும் போதும் கூட எனக்கு கை கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. 2005 இருந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். 2005 இருந்து எனக்கு ஒரு பெரிய கனவுகளை உருவாக்கி கொடுத்து அந்த கனவுகளை நினைவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுத்த மண்ணு தான் தங்க தமிழ் மண்ணு. அதனால என்னோட உடம்புல ஒரு சொட்டு பிளட் இருக்கிற வரைக்கும், ஒரு அணுவுக்காவது உயிர் இருக்கிற வரைக்கும் 100% இந்த தங்க தமிழ் மண்ணுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாலை பொழுதுல நிறைய அட்டோமி லீடர்ஸோட இன்விடேஷனுக்காக இந்த ப்ரோக்ராம் கேட்க வந்திருக்கிற அனைத்து புதிய நபர்களையும், நியூ கெஸ்டையும் மறுபடியும் SRS இன்டர்நேஷனல் டீம் சார்பாக வருக வருக என்று அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களை இந்த ப்ரோக்ராமுக்காக இன்வைட் பண்ணும்போது உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ இல்லைனால் உங்க கூட ஒர்க் பண்றவங்களோ யாரோ ஒருத்தர் மூலமா நீங்க இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு வந்திருப்பீங்க. உங்களை இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்லியிருக்கும், நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜூம் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு வெபினார் இருக்கு, நீங்க அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இன்வைட் பண்ணும்போது அவங்க மறக்காம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம லைஃப்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட சேர்த்து நம்ம ஹெல்த் நல்லபடியாக காப்பாத்துறதுக்கு உண்டான நிறைய பொருட்களை மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இந்த 2 விதத்துல சொல்லிதான் உங்களை இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். 2 விதத்துல சொன்னாலும் அது 100% உண்மைதான். பிகாஸ் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்லைன் பிசினஸ் பிளாட்ஃபார்ம். அதோட சேர்த்து நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆணித்தரமா எல்லாருடைய மனசுல பதிய வச்சிருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகு. ஸோ நம்ம லைஃப்ல ஹெல்த்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. அது நல்லபடியாவே காப்பாத்துறதுக்காக ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை தரத்தை நம்ம வாழறதுக்கு உண்டான நிறைய பொருட்களை மார்க்கெட் பண்ணக்கூடிய, அதோட சேர்த்து அன்றாட வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவையா இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம அடுத்த ஒரு 40 நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். See my dear friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த காலகட்டத்தையே பாருங்களேன். கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகு உலகத்தோட பொருளாதாரம் இல்லைன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆக பிரியப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரியும். கொரோனாவுக்கு முன் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்ன இந்த உலகத்துல பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு பிறகு COVID-19 பிறகு காணாம போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல COVID-19 முன்னாடி இல்லாத கொரோனாவுக்கு முன்னாடி இல்லாத நிறைய புதிய துறைகள் வந்து இன்னைக்கு உதயமாயி மாபெரும் அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஜூம் அப்படிங்கிற இந்த ஒரு நம்ம இப்ப இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி 7 வருஷமா ஜூம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியறதுக்கு கொரோனா வைரஸ் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட இந்தியாவோட பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு வந்து மாற்ற போகுது. அதுல நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், COVID-19 பிறகு உலகத்துல பிரம்மாண்டமா வளர போற ஒரு துறை தான் ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கிறது. அது நிறைய எக்ஸாம்பிள் வச்சு இன்னைக்கு நம்மளுக்கு சொல்ல முடியும். கடந்த ஒரு 2 மாசம் முன்னாடி அமேசானோட டர்ன் ஓவரோட ஒரு கணக்கு அவங்க வெளியிட்ட சமயத்துல அதுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து கடந்த 3 மாதத்துல 300 டைம்ஸ் அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை இன்னைக்கு அவ்வளோ வந்து அவங்க ப்ரமோட் பண்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. காரணம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளியே போறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறதுனால. ஸோ 101% நம்மளுக்கு உறுதியா சொல்லக்கூடிய உலகத்துல பிரம்மாண்டமா டெவலப் ஆக போற ஒரு துறை தான் ஆன்லைன் பிசினஸ்.
அந்த ஆன்லைன் பிசினஸ் பத்தினா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பழக்கமான அமேசான் போல இல்ல பிளிப்கார்ட் போல உண்டான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அமேசானோ பிளிப்கார்ட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷக்கணக்காக நம்மளுக்கு தெரியும். நம்மள நிறைய பேர் வந்து அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு வெளி மார்க்கெட்ல இருந்து கிடைக்கிறதோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்ல வேணா ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ஆனா அதை தவிர எந்த விதமான பெனிஃபிட்டும் இந்த பிளிப்கார்ட்டோ அமேசானோ இல்ல அலிபாபாவோ மிந்த்ரா போல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல வேற எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போற அதே போல இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இதுல நம்மளுக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும், அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட இங்க இருக்கு. நம்ம எம்சி கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம இது ஒரு சீரியஸான பிசினஸா எடுத்து செய்யறதா இருந்தால் 1321 ரூபாவிலிருந்து ஒரு மாசம் 1 கோடி ரூபாவுக்கு மேல வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தா கண்டிப்பாக அதுக்கு பெரிய முதலீடு தேவைப்படும் அப்படிங்கிறது. ஆனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்ம சொல்ல போற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட சிறப்பம்சம். எந்த விதமான முதலீடும் இல்லாம, எந்த விதமான முன் அனுபவம் இல்லாம நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு, அது வேலையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, இல்லைனால் விவசாயமா இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைமை மட்டும், அந்த பார்ட் டைமை மட்டும் பயன்படுத்தி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்படிப்பட்ட இந்த மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்குற கம்பெனியோட பேரு அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிறதா நம்ம கம்பெனியோட பேரு. நம்ம கம்பெனியை பத்தி ஸ்லைடு ஷோக்கு நம்ம போவோம். சேம் டைம் நம்ம கம்பெனியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ்ல இல்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனிகளை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க பழக்கமா இருக்கிறவங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற பழகி இருக்கிற அனைத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இருந்தும் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற நம்ம கம்பெனி என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ரெண்டு விதத்துல தான் அந்த டிஃபரன்ஸ் முக்கியமா நம்ம சொல்ல முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, அட்டோமி கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் பேக் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வேற எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸையும் ஆன்லைன் வர்த்தகத்தையும் மர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குறோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரீடிஃபைன்ட். அதுதான் இன்னைக்கு அட்டோமியை பத்தி சொல்லும் போது நம்ம ஒன் வேர்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த பிசினஸ் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அட்டோமி வந்து இன்னைக்கு வேர்ல்டுல ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி. எதனால அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கும். ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல இருக்கும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2005 இருந்து 2020 வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் உண்டான இந்த 15 ஆண்டுகள் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. 2005 இருந்து 2011 வரைக்கும் உண்டான கால அளவுல கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2015 இருந்து 2019 வரைக்கும் உண்டான ஒரு கால அளவுல மறுபடியும் ஒரு 75 lakhs ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.25 கோடி ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணி இருக்கிற ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுல இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம ஃபீல்டுல போய் யாரோ ஒரு திரீட்ட சொல்லும் போது, நம்மளோட எவ்வளவு நெருங்கின ஒரு நண்பனா இருக்கட்டும், எவ்வளவு வேண்டப்பட்ட ஒரு உறவினரா இருக்கட்டும், அது வரைக்கும் நல்லா பழகி இருந்தவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போதே சில டைம்ல நெத்தி சுழிச்சு பாக்குற மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி உண்டான பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கம்பெனியோட கூட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க, பெரிய கனவோட வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட கனவுகள் நினைவாக்க முடிஞ்சிருக்காதுன்னு மட்டும் அல்ல, அவங்களோட பேரு கெட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கும். சோ சில பேருக்கு வந்து பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப எனக்கா இருக்கட்டும், ஸ்டீஃபன் சாருக்கா இருக்கட்டும், விஆர் ஸ்ரீனிவாசன் சாருக்கு, இல்ல நிறைய லீடர்ஸ் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற நிறைய ஆளுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ், சேம் டைம் மக்கள்ல நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த கம்பெனி சரியில்லாததுனாலதான் நெகட்டிவான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆளுகளுக்கு கிடைக்கிறது. சோ எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு ஏதாவது சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பீஸை வந்து நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். 4 பீஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதுல பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுற மாதிரி உண்டான இன்கத்தை நம்ம எடுக்க முடியும். அந்த கம்பெனி நம்மளோட தேர்தல் சரியில்லாம போச்சு அப்படின்னா 100% நம்மளுக்கு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் தான் இந்த 4 பி. ஃபர்ஸ்ட், ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, இதுவரைக்கும் அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி என்ன, அந்த கம்பெனி யாரு ப்ரமோட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கவனிச்சே ஆகணும். பிகாஸ் இந்த விஷயம் தான் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ நாளைக்கு உண்டான ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கு, இல்லைன்னா எவ்வளவு நாளைக்கு அந்த கம்பெனி நீடிக்கும் அப்படிங்கிறது இதை அடிப்படையாக வச்சுதான் நம்மளால உறுதி செய்ய முடியும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பொருட்கள் எந்த மாதிரியான பொருட்கள் அப்படிங்கிறதும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். பிகாஸ் ஒரு கம்பெனி மார்க்கெட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உண்டான ப்ராடக்ட், திரும்ப திரும்ப யூஸ் பண்ற மாதிரி உண்டான ப்ராடக்ட், ஃபார் மணி அப்படிங்கறது எல்லாமே மேட்ச் பண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு லாங் டேர்முக்கு பிசினஸ் பண்ண முடியும். அந்த கம்பெனிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம அட்டோமியோட ப்ராடக்ட் எப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். அதோட சேர்த்து ஒரு கம்பெனியோட கூட நம்ம அசோசியேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட இன்கம் பிளான் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவா நம்ம கவனிக்கணும். இப்ப நிறைய கம்பெனிகள் இருக்கு, இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனிகளும் இந்தியாவுக்கு வெளியில இருந்து இந்தியாவுல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற நிறைய கம்பெனிகள் இருக்கு. ஸோ அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளான்ல பேப்பர்ல வந்து காமிக்கும் போது, இல்லைன்னா ஸ்லைட்ல காமிக்கும் போது 10 டைப் இன்கம் இருக்கு, 15 டைப் இன்கம் இருக்கு, இல்ல 8 டைப் 7 டைப் இன்கம் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1-2 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி 5-6 டைப்பான இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம எல்லா சாதாரண மக்களுக்கும் ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிற மாதிரி உண்டான ஒரு இன்கம் பிளான் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம கவனிச்சே ஆகணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி லாங் டேர்ம் இருக்கும். அதோட சேர்த்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் 4வது பி, பே அவுட் சிஸ்டம் அப்படிங்கிறது. பிகாஸ் எவ்வளவுதான் நல்ல கம்பெனியா இருந்தாலும், எவ்வளவுதான் சூப்பர்பான ப்ராடக்ட் இருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல பிளானா இருந்தாலும், அந்த கம்பெனி எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற பிசினஸுக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்க, அதுதான் பே அவுட் அப்படிங்கிறதுனால நம்ம மீன் பண்றோம். ஸோ அந்த பே அவுட் எவ்வளவு அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல நம்ம கம்பெனி எதனால இன்னைக்கு வந்து இந்தியாவுல உலகத்துல ஃபாஸ்டஸ்டா க்ரோவிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் தான் இந்த 4 பீஸ அடிப்படையாக வச்சு நம்ம பேச போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பி, ப்ரொஃபைல். ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கறத பாக்குறதுக்குண்டான ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே ஒரு கவர்மெண்டோட சப்போர்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆன்லைன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற நம்ம கம்பெனி. இது வந்து சவுத் கொரியாவில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. சவுத் கொரியன் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், டைரக்டா இல்லாம இன்டைரக்டா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொரியாவில் வந்து பாத்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இப்ப 11வது வருஷத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். 2009 கொரியாவில் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு குளோபல் எக்ஸ்பான்ஷனோட பார்ட்டா உலகம் பூரா நம்ம பிசினஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட 2010 வந்து நம்ம அமெரிக்காவில் லான்ச்சிங் பண்ணோம். அமெரிக்காவில் லான்ச் பண்றதுக்கு பிறகு பின்னாடி ஒரு 10 வருஷத்துல, அதாவது 2010 இருந்து 2020 வரைக்கும் உண்டான 10 வருஷ கால அளவுல 15 கண்ட்ரீஸ்ல நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கோம். இந்தியாவை அதுல நம்ம ஆட் பண்ணல. பிகாஸ் இந்தியாவில் நம்ம கம்பெனி லான்ச்சிங் ஆகிறது நவம்பர் மாசத்துல தான் கம்பெனி லான்ச்சிங் ஆக போறோம். ஸோ இந்தியாவும் கூட லான்ச்சிங் ஆகும் போது 16 நாடுகள்ல கடந்த 10 வருஷத்துல 16 நாடுகள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியா அட்டோமி மாறப்போகுது. ஸோ நம்மளோட டர்ன் ஓவர் எப்பவுமே அப்படித்தானே, ஒரு கம்பெனி வந்து வளர்ந்துட்டு இருக்கு, அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான் அதுக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கு அப்படிங்கிறது. 2019 மட்டும் நம்மளோட டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா $1.38 பில்லியன். அதாவது இந்தியன் ருபீஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,500 கோடி ரூபாவோட டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துல மட்டும் எடுத்திருக்கிற ஒரு கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற நம்ம கம்பெனி. அதோட சேர்த்து நம்மளோட குளோபல் ரேங்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல சவுத் கொரியாவிலையும் ஜப்பான்லயும் நம்ம வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும். சவுத் கொரியா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், அந்த இடத்துல தான் நம்ம கம்பெனி விதையிட்ட மண்ணு. சோ அங்க வந்து நம்பர் 1 இருக்கும். அதுல வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம், வேணும்னா அப்படி சொல்லலாம்.
ஆனா ஜப்பான்ல நம்ம நம்பர் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப டெவலப்டான ஒரு நாடு தான் ஜப்பான். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் குவாலிட்டிக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு நாடு தான் ஜப்பான். அதோட சேர்த்து உலகத்திலேயே இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு உண்டான ஆயுள் தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அதுவும் ஜப்பான் தான். சோ ரொம்ப அதிகமான ஆயுசோட வாழுற ஆளுகள் ஜப்பான்ல தான் இருக்காங்க. அதுக்குண்டான ஒரு காரணமா அவங்க சொல்றது, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான குவாலிட்டி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் ஜப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இன்னைக்கு 60 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி எல்லாம் ஓவர்டேக் பண்ணி நம்ம கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அட்டோமியோட ப்ராடக்டோட அளவுக்கு கிடபிடிக்கக்கூடிய வேற எந்த விதமான ப்ராடக்டும் இல்ல அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அதோட சேர்த்து உலகத்துல வேர்ல்டு வைட் ரேங்கிங் எடுத்து பார்க்கும்போது 11th பொசிஷன்ல தான் நம்ம கம்பெனி இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 50-60 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிகளோட போட்டி போட்டு வெறும் 10 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய அட்டோமி வந்து 11th பொசிஷன்ல வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறோம். அதோட சேர்த்து கடந்த 10 ஆண்டுகள்ல 61 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நம்ம கம்பெனில நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 1 கோடிக்கு மேல தாண்டியாச்சு. ஆனா 61 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும்போது அதுல 1 லட்சம் நபர்களை ஒரு கோடீஸ்வரனா மாத்தி இருக்கிற கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன். 61 லட்சத்துல 1 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது 600க்கு 10 பேரும் 60ல ஒருத்தரையும் 60 நபர்கள்ல ஒருத்தரை கோடீஸ்வரங்களா மாத்தி இருக்கிற ஒரு கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன். சோ எவ்வளோ ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் பிளானா இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. 1 லட்சம் பேர் கோடீஸ்வரங்கள் ஆகும் போது லட்சக்கணக்கான ரூபாய் இன்கம் எடுத்திருக்கிற எத்தனையோ லட்சம் மக்கள் இன்னைக்கு வந்து அட்டோமில இருப்பாங்க. ஏற்கனவே 15 கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த கண்ட்ரிகளோட அந்த நாட்டோட பேரும் அவங்களோட வெப்சைட் ஐடியும் தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறது. கொரியா, ஜப்பான், யுஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, கம்போடியா, சிங்கப்பூர், தாய்வான், பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, தாய்லாந்து, சைனா ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே சமயம் லெஃப்ட் சைட்ல இன்னொரு கோலத்துல காமிக்கிறது என்னன்னா 2020 நம்மளோட பிளானிங் இருந்தது சைனா, இந்தியா, கொலம்பியா. அதுல சைனா ஸ்டார்ட் ஆயாச்சு, கொலம்பியா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்தியா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட சேர்த்து ஹாங்காங்கும் வியட்நாமும் 2020. 2021 துருக்கி, நியூசிலாந்து, யூகே, கசாகிஸ்தான், ஜெர்மனி. 2022 பிரேசில், இட்டலி, பெரு, பிரான்ஸ், கிர்கிஸ்தான். சோ அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கண்ட்ரீஸ்க்கு நம்ம டெவலப் ஆக போறோம். அதோட சேர்த்து இன்னொரு 46 கண்ட்ரீஸ்ல ப்ரீ லான்ச்சிங் கூட நம்ம போயிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் 2025 2030 ஆகும்போது குறைந்தது ஒரு 100-150 நாடுகள்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு அட்டோமி கார்பரேஷன் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க போறோம். சோ இவ்வளவு பெரிய ஒரு கிராத் யோசிச்சு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய ஒரு கிராத் நம்மளுக்கு வர்றதுக்குண்டான ஒரு முக்கியமான ரீசன் நம்ம கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், நம்ம கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்டோட சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஆனா கவர்மெண்ட் நேரடியா வந்து சப்போர்ட் பண்ணாம சவுத் கொரியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அண்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், கொரியன் அட்டோமிக் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுதான் கேரி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். இது என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்டோமிக் எனர்ஜியில ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அதே போல சவுத் கொரியன் கவர்மெண்ட் கம்பெனி தான் கேரி அப்படிங்கிற கம்பெனி. இது வந்து பாத்தீங்கன்னா நாசாவுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் R&D டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய, உலகத்திலேயே நாசாவுக்கு அடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் கேரி அப்படிங்கிற நம்ம கம்பெனி. 4000க்கு மேல சயின்டிஸ்ட் இருக்காங்க, அதுல 1500 PhD ஹோல்டர்ஸ் இருக்காங்க. 11 டிவிஷன்ல வந்து இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டிவிஷன் மட்டும்தான் அட்டோமிக் எனர்ஜி. மத்த 10 டிவிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்களோட மேனுஃபேக்சரிங்க சம்பந்தப்பட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். சோ இவங்களுக்கு 20,000க்கு மேல ஃபார்முலாஸ் இருக்கு. அதுலயும் மேஜர் ஃபார்முலாஸும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் எடுக்கப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. பொருட்களை உற்பத்தி பண்றதுக்குண்டான யூனிக்கான ஃபார்முலாஸ். அதைத்தான் நம்ம வந்து பொருட்களா உற்பத்தி பண்ணி அட்டோமிக் கார்பரேஷன் இன்னைக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சோ யோசிச்சு பாருங்க, 4000க்கு மேல சயின்டிஸ்டுகளோட ஆராய்ச்சியோட ஒரு ரிசல்ட்டா உருவாக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வந்து மார்க்கெட் பண்ண போறோம். சோ அதோட குவாலிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சந்தேகப்படுறதுல
தேவையே இல்லை. அப்படிப்பட்ட அவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லைங்க, இந்த கேரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு வந்து என்ன சொல்றது, பெரிய அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்றதுக்காக கொரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியான கோல்மார் பிஎன்ஹெச் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கூட டைப் பண்ணி தான் நம்ம பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோல்மார் பிஎன்ஹெச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி தான் கோல்மார் பிஎன்ஹெச் அப்படிங்கிறது. இன்னைக்கு உலகத்திலேயே விற்பனை ஆயிட்டு இருக்கிற 60% மேல வரக்கூடிய பிராண்டட் ப்ராடக்ட்கள் எல்லாமே உற்பத்தி ஆகிறது இன்னைக்கு கோல்மாரோட ஃபேக்டரிஸ்ல தான். அது எந்த பிராண்டா இருந்தாலும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பிராண்டட் கம்பெனிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி தான் கோல்மார் பிஎன்ஹெச் அப்படிங்கிறது. 100 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி, 14 ஃபேக்டரிஸ் இருக்கு, 11 லெபார்டரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜெயண்டான ஒரு நிறுவனம். நம்மளோட சில கிளைண்ட்டுகளோட பேரு தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறது. இதுல ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸுக்கு தேவையான நிறைய பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஜான்சன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். பான்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான். லோரியல் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். அதே சமயம் ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ற கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய மற்ற கம்பெனிகளுக்கும் தேவையான பொருட்களை ஏற்கனவே உற்பத்தி பண்ணி கொடுக்கிற ஒரு கம்பெனி தான் கோல்மார். உதாரணத்துக்கு ஆம்வே அப்படிங்கிற கம்பெனிக்கு உண்டான நிறைய பொருட்களை வந்து கோல்மாரோட ஃபேக்டரியில உற்பத்தி ஆகிறோம். ஆரிஃப்ளைம், உசானா, ஃபோர் லைஃப் இந்த மாதிரி உண்டான நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு உண்டான பொருட்களையும் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே நிறைய கம்பெனிகளுக்கு, பிராண்டட் கம்பெனிகளுக்கு பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் சொந்தமாக மார்க்கெட் பண்றதுக்காக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா எவ்வளவு குவாலிட்டி இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறதா நம்மளோட ஒரு சேனல் சிஸ்டம் அப்படிங்கிறது. கேரியில உற்பத்தி ஆகக்கூடிய பிராண்டடான ரொம்ப யுனிக்கான ஃபார்முலாஸை கோல்மாரோட ஃபேக்டரியில என்ன சொல்றது, அவ்வளோ குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். அதை வந்து குளோபலி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக, சேல் பண்றதுக்காக அட்டோமியோட நெட்வொர்க்கு நம்ம யூஸ் பண்றோம். குவாலிட்டி செக்கிங் முடிச்ச பிறகு வேர்ல்டு வைடா நம்ம பொருட்கள் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. இந்த ஸ்லைட்ல நம்ம பாக்குறதா நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ். இது கொரியாவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ். பெஸ்ட் மாஸ்டர் பீஸ் ஆர்கிடெக்சர் அவார்டு யூஎஸ்ஏல இருந்தும் கொரியாவில இருந்தும் எடுத்திருக்கிற ஒரு டிசைன் தான் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸோட டிசைன் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் நம்ம கம்பெனி வந்து எவ்வளோ நம்பகமான ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னது. இனி 2வது பீக்கு போயிட்டீங்க அப்படின்னா பொருட்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட கூட நம்ம அசோசியேட் பண்ணும்போது 100% அதோட பொருட்கள் எவ்வளவு நல்ல பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம பொருட்களை பத்தி சொல்லும் போது 450க்கு மேல பொருட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற நம்ம கம்பெனி. அதுல ஒரு ஃபேமிலிக்கு தேவையான, இல்ல ஒரு நபருக்கு தேவையான அனைத்து ப்ராடக்டும், குட் மார்னிங் டு குட் நைட் வரைக்கும் உண்டான எல்லா ப்ராடக்டும், அதாவது பல்லு வளர்க்கறதுக்கு உண்டான பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட், ஹேர் ஆயில், ஷாம்பு, அந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு தான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற பொருட்களும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட் தான் ஹெல்த் கேர் அப்படிங்கிற இந்த பிரிவுல. இது எதனால இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆணித்தரமா இன்னைக்கு மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. காரணம், 10 கோடி ரூபாய் சொத்தில் இருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கொரோனா வைரஸ் அட்டாக் ஆகத்தான் செய்யும். ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐஎம்ஏ எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்றது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாருமே எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப் ஹெல்த் ஸ்டாட்டஸ்ல இருக்கு. சப் ஹெல்த் அப்படின்னா ஹெல்த்தியாவும் இல்ல, நோயாளியாவும் இல்ல. ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நோயாளியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உண்டான ஒரு சப் ஹெல்த் ஸ்டாட்டஸ்ல தான் நம்ம இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு வழக்கத்துல வந்திருக்கிற மாற்றங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வயசான பாட்டியோ இல்லைன்னா தாத்தாவோ இருந்தோம் அப்படின்னா இப்பவுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 வயசுலயும் 100 வயசுலயும் கூட பிரஷரோ சுகரோ கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு 40 வயசுல 4 பேரு சந்திக்கும் போது பிரஷரும் சுகரும் கொலஸ்ட்ராலும் இல்லை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இது ரொம்ப அவ்வளோ ஃபெமிலியர் ஆகி போச்சு.
இல்லைங்களா? சரி, 4 பேரு டீ கடைக்கு போனா 4 டீல 3மே சர்க்கரை கம்மி இல்ல சர்க்கரை இல்லாம அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்க்கரை நோயும் லைஃப் ஸ்டைல் டிசீஸும் எந்த அளவுக்கு நம்மளோட சொசைட்டில வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்துல வந்திருக்கிற மாற்றங்கள். நோய்களுக்கு உண்டான காரணமாகவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய 80% நோய்களையும் இல்லாம தடுக்கிறதுக்கு நல்ல உணவு சாப்பிட்டாலே போதும். பேலன்ஸ் ஒரு 20% மட்டும்தான் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரியான விஷயங்களால அட்டாக் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்காக நம்ம எங்க இருந்து நல்ல உணவு தேடி போறது? இன்னைக்கு ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். நாமக்கல்லையோ, கரூர்லயோ, ஈரோட்லயோ, கோயம்புத்தூர்ல, திருச்சி, மதுரை எல்லா இடத்துலயுமே வித்துட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஹை என்ன சொல்றது விலையில இருக்கும். அது ஆர்கானிக்கா இருக்குமா அப்படிங்கறதுல உறுதியாவும் இருக்க முடியாது. அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அன்றாட நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாட்டுல இருந்து கிடைக்கல அப்படின்னால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிறது. அதுவுமே இன்னைக்கு அன்கம்பேரபிளான குவாலிட்டியில அதுல நிறைய பொருட்கள் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தியும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளவு சூப்பர்பான ப்ராடக்ட் இருக்கு. அதுல உதாரணத்துக்காக ஒரே ஒரு ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் நான் சொல்றேன். ஹீமோஹிம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஹீமோஹிம் ஹீமோகுளோபின் இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டோட முழுமையான பேரு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணும். அதோட சேர்த்து நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களை சப்ளை பண்ணும். அதோட சேர்த்து நம்ம உடம்புல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு 39 டைப் ஆஃப் நோய்களை வராம தடுக்கும், இருந்தால் சரி பண்ணும். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஹீமோஹிம் அப்படிங்கிறது. முக்கியமா ஒரு 3 டைப் கொரியன் ஹெர்பல்ஸ் தான் இந்த ப்ராடக்ட்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கல்டிவேஷன் சமயத்திலயோ இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் பீரியட்லயோ எந்த விதமான கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம, பெஸ்டிசைடோ ஹெர்பிசைட்ஸோ யூஸ் பண்ணாம ரொம்ப தூய்மையான ஹெர்பல்ஸ்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள் தான் இந்த ஹீமோஹிம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். இதுல முக்கியமா 3 இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. ஆஞ்சலிகா ஜிகாஸ் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட், அதோட சேர்த்து பியோனியா ஜப்போனிகா அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட், அதோட சேர்த்து சினிடியம் ஒஃபிஷனலே அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட், அதோட சேர்த்து வைட்டமின் பி, வைட்டமின் A2, B6 அந்த மாதிரி உண்டான ஹனி அந்த மாதிரி உண்டான நிறைய மூலப்பொருட்கள் இதுல ஆட் பண்ணியிருக்கும். ஸோ இது சாஷேஸா இருக்கும். ஒரு பேக்கெட்ல வந்து 60 சாஷேஸ் இருக்கும். இந்த சாஷேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும். அதோட சேர்த்து நம்ம உடம்புல NK செல்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியற மாதிரி உண்டான ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுக்கிற மாதிரி உண்டான ஒரு பொருள் தான் இந்த ஹீமோஹிம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஒரு 39 டைப். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் கேன்சர் போன்ற கொடிய நோய்களை ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கேன்சர் கூட குணப்படுத்துறதுக்கு ஹீமோஹிம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதோட சேர்த்து லேடிஸுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், அதே மாதிரி நம்மளோட லங்ஸ் சம்பந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இல்னஸ் அந்த மாதிரி உண்டான நம்மளோட என்ன சொல்லுவோம் இந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ரிசல்ட் தரும். ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அதே மாதிரி ஒரு 39 டைப் டிசீஸுக்கு ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட். இது எல்லாமே நான் சும்மா வந்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்டை ஹைலைட் பண்றதுக்காக சொல்ல கிடையாது. நீங்க யூடியூப்ல ஹீமோஹிமோட டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரிசல்ட்டுகளை பார்க்க முடியும். கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஹீமோஹிம் சாப்பிட்டதுனால சரியாச்சு. கேன்சர் இருந்துச்சு, ஹீமோஹிம்னால சரியாச்சு. அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரிசல்ட் பார்க்க முடியும். இதுல எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்தியாவோட டெஸ்டிமோனியல்ஸ் கிடையாது. வெளிநாட்டுல அமெரிக்கா மாதிரி அதே மாதிரி உண்டான யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ரிசல்ட். அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியாவில ஒரு டெஸ்டிமோனியல் யாரு வேணாலும் என்ன போய் வேணாலும் வேணா யூடியூப்ல நம்ம அப்லோடு பண்ணலாம். யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் நம்மள கேட்க மாட்டோம். ஆனா அமெரிக்காவில எல்லாம் லா வந்து சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு தப்பான டெஸ்டிமோனியல் கொடுத்தாச்சு அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிற மாதிரி உண்டான ஒரு குற்றம் அது. சோ அப்படிப்பட்ட நாட்டுல கூட இவ்வளவு உறுதியான டெஸ்டிமோனியல்ஸ் வருது அப்படின்னா அவ்வளோ ரிசல்ட்டிவான அவ்வளவு சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட் தான் ஹீமோஹிம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதை பத்தி சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஹைலைட் பண்றேன். இன்னைக்கு நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டியை ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் சொல்றேன்.
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள், அது அட்டோமி மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளும் அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து வித்துட்டு இருக்கிற பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அதோட டர்ன் ஓவர் எவ்வளோ, இதுவரைக்கும் எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கறத அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஃபேர் ட்ரேட் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சர்வே நடத்திருக்கு, ஒரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், வெறும் 10 வருஷத்துல, இங்க 50 வருஷமாவும் 30 வருஷமும் 40 வருஷமாவெல்லாம் பொருட்களை வித்துட்டு இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்க கூட போட்டி போட்டு வெறும் 10 வருஷத்துல ஹிமோஹிம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் 17,541 கோடி ரூபாவுக்கு வித்திருக்கு. அப்படின்னால் இந்த ப்ராடக்டோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதுல இருந்து மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஃபேர் ட்ரேட் கமிஷனோட ரிப்போர்ட் படி உலகத்திலேயே அதிகமா செயல் ஆகக்கூடிய பொருட்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளோட பொருட்கள் எடுத்து அதுக்கு ஒரு தரவரிசையில் பட்டியல் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. டாப் 10 ப்ராடக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 4 ப்ராடக்டும், டாப் 6ல 4 ப்ராடக்டும் இன்னைக்கு அட்டோமியோட ப்ராடக்டா இருக்கு. ஸோ அவ்வளோ குவாலிட்டியான பொருட்கள். ஹிமோஹிம் இருக்கு, ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற நம்மளோட வயிற்று பகுதியை சரி பண்றதுக்கு உண்டான பொருட்கள் இருக்கு. அலஸ்கா ஒமேகா 3 அப்படிங்கிற நம்மளோட ஒரு ப்ராடக்ட் ஒமேகா 3 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில எல்லாம் கிடைக்கிற ஒமேகா வந்து எவ்வளோ குவாலிட்டி இல்லாதது அப்படிங்கறத கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் காம்படிட் பண்றதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல வரது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூய்மையான ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதோட சேர்த்து நம்மளுக்கு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, அதே மாதிரி கண் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐலூட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஸ்பைருலினா இருக்கு. இந்த மாதிரி உண்டான நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஹை குவாலிட்டியில நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் நம்ம வித்துட்டு இருக்கோம், மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்களை நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஹோம் கேர் ப்ராடக்ட், கிச்சன் கேர் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனல் கேர்ல எல்லாம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்களை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பர்சனல் கேர்ல சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, ஹேர் ஆயில், ஹேர் டானிக் அப்படின்னு சொல்லிட்டு முடி கொட்டுறது நிக்கும், அதே மாதிரி புதிய முடி வளர்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹேர் டானிக் இருக்கு. அந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்கள் நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஸ்கின் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றோம். ஸ்கின் கேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நீங்க ஒரு அரை மணி நேரம் டிவி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க பார்க்கக்கூடிய விளம்பரங்கள்ல ஒரு 60% விளம்பரங்களும் ஸ்கின் கேர் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கும். உங்க ஸ்கின்னை ஜொலிக்க வைக்கிறதுக்கு, பளபளன்னு மின்ன வைக்கிறதுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை வந்து விளம்பரத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. நடிகைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனா 100% வந்து அட்டோமியோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பர்பான ரிசல்ட் கொடுக்கிற மாதிரி உண்டான ப்ராடக்ட்கள் தான். நம்ம அதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உற்பத்தி பண்ணும்போது அதுல ஃப்ரெஷ் ஹெர்ப் டெக்னாலஜி, அந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட். தென் பர்சனல் கேர் இருக்கு, சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, அந்த மாதிரியான ப்ராடக்ட், கிச்சன் கேர் ப்ராடக்ட், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. டோட்டல் ஒரு 400க்கு மேல ப்ராடக்ட்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசா 30ல இருந்து 40 பொருட்களா புதுசா நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஆபீஸுக்கு போய் வாங்கணுமா, இல்ல யாராவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன பிறகு அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அப்படி எல்லாம் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம். நம்ம இன்னைக்கு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், அவங்களோட ஒரு மொபைல் ஆப் இருக்கு, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்றோம், அதோட பேமெண்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வர்றோம். சேம் வே அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அது நீங்க அட்டோமியோட வெப்சைட்டுக்குள்ள போயோ இல்லைன்னா அட்டோமியோட மொபைல் ஆப்புக்குள்ள போயோ நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். உங்களோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் ஒரு மேக்சிமம் ஒரு 7 டேஸ்க்குள்ள உங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மால் தான் கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அனைத்து ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப், அது மட்டும் தான் நம்ம சொல்றோம். இந்த பொருட்கள்லாம் இவ்வளவு நல்ல பொருளா இருந்தால் அப்போ பயங்கரமான பிரைஸ் இருக்குமே அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. அங்கதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனியோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாலிசி அங்க இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் பிரைஸ். விச் மீன்ஸ் நம்ம ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள், ஒரு பேஸ்டா இருக்கட்டும், ஒரு பிரஷ்ஷா இருக்கட்டும், இல்ல ஹீமோஹிமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு வேறொரு பிராண்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது, அதே குவாலிட்டி இருக்கிற வேறொரு பிராண்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், நம்மளோட பொருள் தான் அப்சல்யூட் குவாலிட்டியில இருக்கும். அதாவது நம்ம பொருள் தான் சூப்பர்பான், அதுக்கு மேல இன்னொரு குவாலிட்டி இல்லை.
அவ்வளவு சூப்பர்மான குவாலிட்டியில தான் நம்மளோட பொருள் இருக்கு. ஆனா பிரைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்பெனிகளோட அதை விட கம்மியான ஒரு பிரைஸ்ல, அப்சல்யூட் பிரைஸ்ல தான் நம்ம பொருட்கள் எல்லாமே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இது எப்படி முடியுது? அதுக்குண்டான காரணம் தான் நம்மளோட பேலன்ஸ்டு நெட்வொர்க், அதாவது மாஸ்டீஜ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. நான் ஏற்கனவே சொன்னோம், நம்மளோட சொந்த ஃபார்முலா, சொந்த ஃபேக்டரியில உற்பத்தி ஆகும்போது மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம். மாசா ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்மளுக்கு பிரஸ்டீஜியஸான அந்த குவாலிட்டி விட்டு கொடுக்காம கம்மியான பிரைஸுக்கு ப்ராடக்ட்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதுதான் நம்மளோட பேலன்ஸ்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். அதோட சேர்த்து நம்மளோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தான் ஜிஎஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம அதிகமா கேட்கிற ஒரு வேர்டு தான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது, இல்லைங்களா? சோ அதை பின்பற்றி நாளைக்கு நம்மளோட சித்தாவும் ஆயுர்வேதாவும் யூஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ணி வேர்ல்டு வைடா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம கிட்ட இருக்கு. அதோட பேரு தான் குளோபல் சோர்சிங் அண்ட் குளோபல் சேல்ஸ். அப்ப அது இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டுல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க ரொம்ப யூனிக்கான, ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அது நம்ம டேக் ஓவர் பண்ணி வேர்ல்டு வைடா நம்ம சப்ளை பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்கனவே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கோம். உதாரணத்துக்கு ஜப்பான்ல இருந்து எடுத்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஐலூட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், கண் பார்வைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் கூட நம்ம எடுத்து இன்னைக்கு வேர்ல்டு வைடா பண்ண போறோம். நாளைக்கு அதே மாதிரி இந்தியாவோட நிறைய ஆயுர்வேத பொருட்களையும் நம்ம வேர்ல்டு வைடா பண்ண போறோம். சோ இதுதான் ப்ராடக்ட்களை பத்தி நம்ம சொல்றோம். சோ இதெல்லாம் ஓகே சார், நல்ல கம்பெனியா இருக்கு, நல்ல பொருளா இருக்கு. ஆனா எனக்கு என்ன பெனிஃபிட், இல்ல நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அட்டோமியில நீங்க ஒரு மெம்பர் ஆகிறது மட்டும்தான் நீங்க இங்க செய்ய போற ஒரே ஒரு விஷயம். அப்படி மெம்பர் ஆகிறதுக்கு என்ன, எவ்வளவு பணம் கட்டணும், 5 லட்சமோ 50 லட்சமோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? எதுவுமே கிடையாது. 101% ஃப்ரீயா தான் உங்களுக்கு அட்டோமி மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. ஜாயினிங் சமயத்துல நீங்க கண்டிப்பாக ஒரு பேக்கேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கிடையாது. மந்த்லி ரினியூவல், இயர்லி ரினியூவல், மந்த்லி கம்பல்சரி பர்ச்சேஸ், இயர்லி கம்பல்சரி பர்ச்சேஸ், அந்த மாதிரி எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம ஒரு நபருக்கு ஃப்ரீயாவே நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணலாம். ஆனா 1-2 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். ஓட்டர் ஐடி கார்டோ, ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம கம்பெனியில ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதோட சேர்த்து பேன் கார்டு நம்பர் கூட தேவை இருக்கு. எதுக்காக பேன் கார்டு நம்பர் கேட்கிறோம் அப்படின்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் வர்றதுக்குண்டான, இப்ப பாருங்க அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு மெயில் ஐடி இருக்கணும். ஒரே ஆளுக்கு எத்தனை மெயில் ஐடி வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். அதனால ஒரு நபருக்கு எத்தனை வாட்டி வேணாலும் அதுல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி அட்டோமியில ஃபேக்கான ஐடிஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தி இருக்கும். ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டு மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு நிறைய ஐடி கார்டு வேணா இருக்கலாம், ஆனா பேன் கார்டு ஒண்ணுதான் இருக்கும். அதனால ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டு ஒருத்தருக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த பிசினஸா எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு இன்கம் கிடைக்கிறதுல கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் 5% கட் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. சோ அதுக்கும் பேன் கார்டு கட்டாயமா தேவைங்கிறதுனால பேன் கார்டு நம்ம கம்பல்சரியா கேட்கிறோம். அப்படி 18 வயது கம்ப்ளீட்டான பேன் கார்டு இருக்கக்கூடிய, ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஐடி நம்பர் கிடைக்கும். ஏடிஎன் நம்பர், அட்டோமி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடி நம்பர் வந்து குளோபல் ஐடியா இருக்கு. அதாவது 16 நாடுகள்லயும் எங்க வேணாலும் பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ஐடி இருந்தா போதும். வேற சில கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடி, அமெரிக்காவில் பிசினஸ் பண்றதுக்கு வேற ஐடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு குளோபல் ஐடி, எந்த விதமான பேக்கேஜ் சிஸ்டம், எந்த விதமான ஹிடன் கண்டிஷன்ஸும் இல்ல. இங்க நம்ம வந்ததுக்கு பிறகு கட்டாயமா கொஞ்சம் பொருள் வாங்கி வித்துட்டு இருக்கணும், மாசம் விற்கணும், வாங்கணும், எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஃப்ரீயா எடுத்திருக்கிற அந்த ஐடி யூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ தேவையான பொருட்கள் நீங்க வாங்கும் போது உங்களுக்கு டிபி பிரைஸ்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல, எம்ஆர்பியோட 25% கம்மியான பிரைஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோங்கிற ஒரே காரணத்தால கம்மியான பிரைஸ்ல பொருட்களை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே ஒரு பிவி இருக்கு. பிவி மீன்ஸ் பாயிண்ட் வேல்யூ. அந்த பாயிண்ட் வேல்யூ நீங்க எடுத்திருக்கிற அந்த ஐடி நம்பர்ல அக்யூமுலேஷன்ல காமிக்கும். ஒரு பேஸ்ட் வாங்கினா அதோட பிவி உங்க ஐடியில காமிக்கும். ஒரு பிரஷ் வாங்கினா அதோட ஐடி உங்க பிவில காமிக்கும். அப்படி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட எல்லாம் பிவி நம்ம ஐடியில காமிக்கும். அது அக்யூமுலேஷன்ல வந்துட்டு இருக்கும். அந்த பிவி பெருசாக கம்பெனி உங்களுக்கு வந்து நிறைய பர்சனல் ரேங்குகள் கொடுப்பாங்க.
அந்த ரேங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து நீங்க லெஃப்டும் ரைட்டுமாக நல்ல பொருளா இருந்தா நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டீம்ல நடக்கக்கூடிய சேல்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 3 விதமான இன்கம் கூட கம்பெனி கொடுக்க போறோம். சோ அந்த இன்கம் கொடுக்கக்கூடிய பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடது சிங்கிள் பைனரி பிளான் தான் நம்மளோட பிளான் அப்படிங்கிறது. பேட்டர்ன் எடுக்கப்பட்ட ஒரு பிளான் தான் நம்மளோட சிங்கிள் பைனரி பிளான். என்ன சிங்கிள் பைனரி பிளான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணன பிறகு உங்களோட லெஃப்டும் ரைட்டுமாக ஒவ்வொருத்தரை மட்டும் நெக்ஸ்ட் ஸ்லைடு சார், லெஃப்டும் ரைட்டும் நீங்க ஒவ்வொருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்தியாவில் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண, என்னோட மாநிலத்துல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்துல எங்க வேணா நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அது ஒருத்தர லெஃப்ட் ஒருத்தர ரைட். நீங்க எப்படி ஃப்ரீயா வந்தீங்களோ அதே போல நீங்க அறிமுகப்படுத்துற ஆட்களுக்கும் இந்த பிசினஸுக்குள்ள ஃப்ரீயாவே வரலாம். லெஃப்ட் நீங்க ஒருத்தர ஃப்ரீயாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, ரைட் ஒருத்தர ஃப்ரீயாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்படி நீங்க அறிமுகப்படுத்தப்பட்ட மெம்பர்ஸ் மூலமா லெஃப்டும் ரைட்டும், லெஃப்ட் ஒரு குரூப் ரைட் ஒரு குரூப், அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த லெஃப்டும் ரைட்டும் இருக்கக்கூடிய குரூப்ல நடக்கக்கூடிய பர்ச்சேஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்பெனி இன்கம் கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் டெப்த் வரைக்கும் எவ்வளவு கீழே ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க பொருள் வாங்கினாலும் அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி உண்டான ஒரு பிளான் தான் நம்மளோட இன்கம் பிளான். இனி நம்மளோட பே அவுட் சிஸ்டம். 4வது பே அவுட். பே அவுட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 70% பிவியோட பே அவுட்டும் ஃபீல்டுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிற நம்ம கம்பெனி. அதுல எப்படி இதை டிவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில்டு பண்ணக்கூடிய டீம் லெஃப்டும் ரைட்டுமாக நம்ம பில்டு பண்ணக்கூடிய டீம்ல நடக்கக்கூடிய சேல்ஸை பேஸ் பண்ணி டெய்லி நம்மளுக்கு இன்கம் கொடுக்கறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதோட பேரு தான் ஜெனரல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரல் கமிஷன் நம்மளுக்கு டெய்லி க்ளோசிங் இருக்கு, டெய்லி நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். ஆனா வீக்லி தான் அது செட்டில் பண்ணுவாங்க. அதுக்காக பிவியோட 44% வந்து கம்பெனி மாத்தி வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஷிப் போனஸ். மாஸ்டர்ஷிப் போனஸ்னா என்ன? உலகத்துல மொத்தமா நடக்கக்கூடிய பிசினஸ் டர்ன் ஓவரோட பிவி டர்ன் ஓவரோட 20% வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஷிப் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன மாஸ்டர்ஷிப் ரேங்க் அப்படின்னா நம்ம லெஃப்டும் ரைட்டுமாக பில்டு பண்ணி இருக்கிற டீம்ல டோட்டலா நடக்கக்கூடிய பிசினஸ் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரேங்க் தான் மாஸ்டர்ஷிப் அப்படிங்கிற ரேங்க். அது என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அதோட சேர்த்து எஜுகேஷன் சென்டர் போனஸ் அப்படிங்கிற வகையில ஒரு 6% கம்பெனி இன்கமா கொடுக்குறாங்க. இந்த எஜுகேஷன் சென்டர் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல ரொம்ப சாதாரணமான ஒருத்தர் பிசினஸுக்குள்ள வந்தால் அவருக்கு நெட்வொர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பெரிய பேச்சாளரா இல்ல, பெரிய அளவுக்கு படிப்பு இல்ல, சோ எப்படி டீம் டெவலப் பண்றது, எப்படி மீட்டிங்கும் ட்ரைனிங்கும் கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குண்டான பதில் தான் இந்த எஜுகேஷன் சென்டர். இது வந்து ஸ்டாக் பாயிண்ட் கிடையாது, ஸ்டாக்கிஸ்ட் கிடையாது, இங்க பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யாது. ஆனா இந்தியாவில நம்ம கம்பெனி நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 3500க்கும் மேல எஜுகேஷன் சென்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். விச் மீன்ஸ் ஒரு ஜில்லாவில 1-2 எஜுகேஷன் சென்டர் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம். 800 ஸ்கொயர் ஃபீட் உண்டான அந்த ஏரியாவில் மீட்டிங் பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு நெட்வொர்க்கை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா கூட ரெகுலரா அந்த ஆபீஸ்க்கு நம்ம ஆட்களை கூட்டிட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து டீம் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் தான் எஜுகேஷன் சென்டர். அது யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 6% இன்கம் கூட கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படி டோட்டல் 70% பிவி அலோகேஷன் ஃபீல்டுக்கு, பேலன்ஸ் ஒரு 30% மட்டும்தான் கம்பெனி எடுக்கிறோம். இனி என்னென்ன இன்கம் நம்மளுக்கு கிடைக்கிறோம்? முக்கியமா 4 டைப் இன்கம் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. அதுல ஒரு இன்கம் வந்து ரீட்டைல் கமிஷன், மத்த 3 இன்கம் வந்து கம்பெனி கொடுக்குற இன்கம். ரீட்டைல் கமிஷன்ங்கிறது நம்மளே செஞ்சு நம்மளே இன்கம் எடுக்கிறது. ரீட்டைல் கமிஷன் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியறதா. நம்ம மெம்பர் ஆயாச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிபி பிரைஸ்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல ப்ராடக்ட் கிடைக்கும். வேணும்னால் நம்ம அதை எம்ஆர்பிக்கு சேல் பண்ணலாம். இது கட்டாயமா வாங்கி விற்கணுங்கிறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். அதுல நம்ம கம்பெனியோட ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனல் ரேங்க் இருக்கு, சேல்ஸ் ரெப் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒரு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி உண்டான ஒரு ரேங்க் தான் இந்த சேல்ஸ் ரெப். அந்த சேல்ஸ் ரெப்பா நம்ம ஆகிறதுக்காக ஒரு 1300 இருந்து 1500 ரூபாய்க்கு உண்டான பொருள் வாங்கினா அந்த ரேங்க் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஐடியிலேயே பொருட்களை வாங்கி வேணும்னால் விற்கலாம். அப்படி விற்கும் போது 25% நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். அதுதான் ரீட்டைல் கமிஷன். அடுத்து சொல்லக்கூடிய 3 இன்கம் நம்மளுக்கு கம்பெனில இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம். அதுல ஃபர்ஸ்ட் தான் ஜெனரல் கமிஷன் அப்படிங்கிறது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த டெய்லி இன்கம் கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து பேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீயாவே ஒரு ஐடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்க கம்பெனியோட மொபைல் ஆப்போ வெப்சைட்டுக்குள்ளேயோ போய் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பொருள் வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும் பட்சத்துல 2 விஷயம் நம்ம பண்ண போறோம். ஒண்ணு,
நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த பொருள் தேவைப்படும் போது திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது நல்ல எல்லா விஷயமும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒரு நல்ல சினிமா பார்த்தா ரெக்கமெண்ட் பண்றோம், நல்ல ஒரு டாக்டர் நம்ம பார்த்தா அந்த டாக்டர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், நல்ல ஒரு ஸ்கூல்ல நம்மளோட குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் அட்டோமியும் உங்களை செய்ய சொல்றோம். நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் வாங்குங்க. பேஸ்ட் நம்ம ரெகுலரா அட்டோமி ஜாயின் பண்ணனாலும் இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான பேஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும். ஸோ இதுவரைக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு கம்பெனியோட பேஸ்டோ இல்லைன்னா பிரஷோ வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப். அப்படி நீங்க வந்து பிராண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க, அட்டோமியோடது வாங்க ஆரம்பிங்க. அப்படி நீங்க வாங்கும் போது அதோட பிவி வந்து உங்க ஐடியில அக்யூமுலேட் ஆகும். யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் பட்சத்துல திரும்ப திரும்ப வாங்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்காக சும்மா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட நீங்க இது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்ம கம்பெனி உங்ககிட்ட சொல்றோம். அதுல நம்மளுக்கு தேவையான பொருட்களை திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்கும்போது இல்லைன்னா டோட்டலா ஒரு 1300 1500 உண்டான பொருள் நம்ம ஐடியில நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சனல் ரேங்க் கம்பெனி கொடுக்குறோம், சேல்ஸ் ரெப் அப்படிங்கிற ரேங்க். இந்த ரேங்க்ல வந்தாச்சுன்னா ரீட்டைல் இன்கம் நம்ம எடுக்கலாம், அதோட சேர்த்து இந்த ஜெனரல் கமிஷனும் கிடைக்கலாம். ஜெனரல் கமிஷனுக்கு என்ன பண்ணோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்ச ஆளுகளுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஒரு டீமை பில்டு பண்ணி வச்சிருப்போம். அவங்களும் அவங்களுக்கு தேவையான பேஸ்டோ எண்ணெயோ ஷாம்புவோ இல்ல ஏதோ ஃபுட் சப்ளிமெண்டோ அவங்க வாங்கும் போது அந்த பிவி எல்லாம் உங்களோட குரூப் பிவிங்கிற மாதிரி கம்பெனி கணக்கெடுக்கிறோம். நீங்க லெஃப்ட்ல ஒரு 20-30 ஆட்களை கொண்டு வந்திருப்பீங்க, ரைட்லயும் 20-30 ஆளுகளை நீங்க டைரக்டா கொண்டு வர வேண்டாம். நீங்க 2 பேரை கொண்டு வந்தோம், அவங்க 4 பேரை கொண்டு வந்தோம், அப்படி அப்படியே நம்ம பில்ட் ஆகக்கூடிய ஒரு டீம். ஸோ லெஃப்ட் ரைட் 25-50-100 ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வாங்கக்கூடிய பொருட்களை எவ்வளவு ரூபாவுக்கு இல்ல எவ்வளவு பிவிக்கு அப்படிங்கறத அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் இந்த ஜெனரல் கமிஷன் நம்மளுக்கு கொடுக்கிறோம். சோ அதுல நீங்க உங்களோட லெஃப்ட் டீம்ல ஒரு 3 லட்சம் பிவி, 3 லட்சம் பிவி அமௌண்ட் அல்ல, 3 லட்சம் பிவி லெஃப்டும் 3 லட்சம் பிவி ரைட்டும் வரும்போது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் கொடுக்குறாங்க. அது அமௌண்ட்டுக்கு நம்ம மாத்தும் போது அப்ராக்சிமேட்லி ஒரு 30,000 ஒரு 35,000 வரைக்கும் உண்டான பொருட்கள் வாங்கினால் இந்த 3 லட்சம் பிவி கம்ப்ளீட் ஆகும். இனிமேல் நான் எல்லாமே வந்து அமௌண்ட்ல சொல்றேன், காரணம் பிவில சொல்லும் போது பெரிய ஒரு டிஜிட்டா இருக்கும், பெரிய நம்பரா இருக்கும், அது வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. நான் அமௌண்ட்லயே சொல்றேன், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. லெஃப்ட்ல ஒரு 30,000 உண்டான பொருள், ரைட்ல ஒரு 30,000 உண்டான பொருள் உங்க டீம்ல டோட்டலா சேல் ஆகும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டே அந்த குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு 1321 கம்பெனில இருந்து இன்கமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த 30,000 ஒரே நாளைக்கே சேல் ஆகணுமா? ஒரு நாளைக்கு சேல் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன்? 30,000 உறுதியா நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி வந்தீங்க அப்படின்னா அப்படி கட்டாயமா ஒரே நாளைக்கு 30,000 கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 1,000 சேல் லெஃப்டும் 1,000 ரைட்டும் நடந்திருக்கு. இந்த டே உங்களுக்கு 30,000 மேட்ச் ஆகல அப்படிங்கிறதுனால அந்த பர்டிகுலர் டே கம்பெனியோட க்ளோசிங் இருக்கும், ஆனா உங்க பிசினஸ் க்ளோசிங் நடக்காது. அடுத்த நாளைக்கு திரும்ப ஒரு 10,000 நடக்குது. சோ இன்னைக்கு நடந்த 1,000 நாளைக்கு நடக்க போற 10,000 சேர்த்தா 11,000 ஆச்சு. அந்த 11,000 மேட்ச் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து க்ளோசிங் இல்லை. அதுக்கு அடுத்த நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் கூட சேல் நடக்குது. சோ அதுவும் 30,000 ஆகலைன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சோ எப்ப 30,000 மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் இது கேரி ஃபார்வர்டுல நின்றுட்டே இருக்கும். மேட்ச் ஆகிற சமயத்துல அதுக்குண்டான பேமெண்ட் 1,321 உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாங்க. இப்படி வெறும் 1,500 பொருளை வாங்கி இந்த பிசினஸுக்குள்ள வரக்கூடிய ஒரு நபருக்கு மேற்கொண்டு ₹1 கூட பொருள் வாங்கினாலும் பொருள் வாங்கவே இல்லைனாலும் கூட டீம் டெவலப்மெண்ட் மட்டும் போக்கஸ் பண்ணால் மேற்கொண்ட எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம டெய்லி அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு டெய்லி 1,321 அதாவது ஒரு மாசம் கிட்டத்தட்ட 50,000 பக்கத்துல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முதல் ரேங்க்லயே நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறோம். ஆனா எனக்கு இது பத்தாது, நான் பெரிய இன்கத்துக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா நீங்க சேல்ஸ் ரெப்பா இருக்காம ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வாங்க. சேல்ஸ் ரெப்புக்கு கொஞ்சம் மேலதான் ஏஜென்ட் இல்லைங்களா? சோ அந்த ஏஜென்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும்போது நம்ம இதே 30,000 லெஃப்டும் இதே 30,000 ரைட்டும் மேட்ச் பண்ணால்
ஏற்கனவே நம்மளுக்கு 1321 தான் கிடைச்சது அப்படின்னா ஏஜென்ட் ஆகும்போது அதோட 3 மடங்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் நம்மளுக்கு அந்த டே, அந்த பர்டிகுலர் டே நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ ஏஜென்ட் ஆகுறவங்களுக்கு டெய்லி 30,000 மேட்ச் பண்றோம் அப்படின்னா டெய்லி 4000 ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏஜென்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம பொருட்கள் வாங்கி 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 நம்ம ஐடியில ஒரு 30,000 ரூபாய்க்குண்டான பர்சனல் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நீங்க ஏஜென்ட் ஆகுறது. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிற கால அளவு ஒன்றும் இல்லை, எப்ப கம்ப்ளீட் ஆனாலும் நீங்க அன்னையில இருந்து நீங்க ஏஜென்டா மாறுவீங்க. தென் எனக்கு இந்த வருமானமும் பத்தாது, 4000 ரூபாய் எனக்கு டெய்லி அதுக்கு மேல இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏஜென்டா இல்லாம ஒரு ஸ்பெஷலான ஏஜென்டா மாறுங்க, ஒரு ஸ்பெஷல் ஏஜென்டா மாறுங்க. அப்படி ஸ்பெஷல் ஏஜென்டா மாறிட்டால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 க்ளோசிங் இல்ல, அதுக்கு மேல பிசினஸ் நடக்கும்போது 70,000 லெஃப்டும் 70,000 ரைட்டும் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்பெனி மேட்சிங் கொடுக்குறாங்க. அப்படி வர்ற சமயத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 8,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸ்பெஷல் ஏஜென்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும்போது. அதுக்கு அடுத்து டீலர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கு. பர்சனல் பர்ச்சேஸ் அடிப்படையாக வச்சுதான் இந்த ரேங்க் எல்லாமே கொடுக்குது. டீலர் ஆகும்போது நம்மளுக்கு டெய்லி 15,857 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் நம்மளுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது டெய்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,786 ரூபாய், கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் நம்மளுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நடக்கக்கூடிய பிசினஸ் ஒவ்வொரு ஸ்லாபா பிக்ஸ் பண்ணி அடுத்த ஸ்லாப்ல டெய்லி 40,000 ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த ரேங்க்ல டெய்லி 66,000 ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய ரேங்க் இருக்கு. அப்படி கடைசி ஸ்லாப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 80,000 ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜெனரல் கமிஷன்ல நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறோம். அதாவது ஒரு நாளைக்கு 1,321 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு டெய்லி 80,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம் பிளான் தான் இந்த ஜெனரல் கமிஷன் அப்படிங்கிற நம்மளோட கம்பெனியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஜெனரல் கமிஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்கம். இனி இதே ஒர்க் நம்ம பண்ணால் இந்த ஜெனரல் கமிஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அடிஷனலா ஒரு போனஸா நம்மளுக்கு ஒரு இன்கம் கூட கம்பெனி கொடுக்குறோம். அதுதான் மாஸ்டர்ஷிப் போனஸ் அப்படிங்கிற இன்கம். இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப 16 நாடுகள்ல நம்ம பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னோம். இந்த 16 நாடுகள்லயும் மொத்தமா நடக்கக்கூடிய பிசினஸோட 20% எடுத்து அது இந்த ரேங்க்ல வந்திருக்கிறவங்களுக்கு அந்தந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக 7 ரேங்க் தான் கம்பெனி பிக்ஸ் பண்ணிருக்கு. நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த 7 ரேங்கும் வச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சேல்ஸ் மாஸ்டர், தென் டைமண்ட் மாஸ்டர், ஷெரோன் ரோஸ் மாஸ்டர், ஸ்டார் மாஸ்டர், ராயல் மாஸ்டர், கிரவுன் மாஸ்டர், இம்பீரியல் மாஸ்டர், அப்படி 7 ரேங்குகள் தான் கம்பெனி பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் வந்து மாசத்துல 2 தடவை தான் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறோம். மற்றது எல்லாமே டெய்லி இன்கம் அப்படின்னா இது மாசத்துல 2 தடவை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். மாசத்துல முதல் 15 நாட்கள், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஃபர்ஸ்ட் 15 நாட்களை ஃபர்ஸ்ட் சைக்கிள் அப்படின்னு, 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உண்டான அடுத்த 15 நாட்களை 2வது சைக்கிள் அப்படின்னு கணக்கு போட்டு 2 டைப்ல 2 தடவை நம்மளுக்கு இந்த இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சேல்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது. இந்த சேல்ஸ் மாஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வெறும் ஏஜென்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஏஜென்டா மாறி இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல உங்களோட லெஃப்ட் டீம்ல, அந்த சமயத்துல உங்க டீம்ல நிறைய ஏஜென்ட்கள் இருப்பாங்க, நிறைய சேல்ஸ் ரெப் இருப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. லெஃப்டும் ரைட்லும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டீம்ல மொத்தமாக 25 லட்சம் பிவி இல்லைனால் 2.5 லட்சம் ரூபாவுக்கு உண்டான சேல்ஸ், 2.5 to 3 வரைக்கும் உண்டான சேல்ஸ் நம்ம டீம்ல லெஃப்ட் டீம்லயும் ரைட் டீம்லயும் நடக்கும்போது நம்ம வந்து இந்த சேல்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ரேங்க்ல மாஸ்டர்ஷிப் போனஸுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். ஏற்கனவே இந்த 2.5 லட்சம் ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாயோட சேல்ஸ் நம்ம கொடுக்கும் போது அது மேட்ச் ஆக நம்மளுக்கு ஒரு டெய்லி இன்கம் கொடுத்திருக்கும். அது மிக குறைவாக கணக்கிட்டா கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32,000 இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் மினிமம் இன்கம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப பாருங்க, ஒரு 35,000 ரூபாய் இன்கத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணும் போது 70,000 ரூபாய் 15 நாளைக்கு போனஸாவே நம்மளுக்கு கம்பெனி மாஸ்டர்ஷிப் போனஸ் கொடுக்குறோம். இது 2வது சைக்கிள் இதே மாதிரி நடக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டும் 2.5 லட்சம் ரூபாய்க்குண்டான சேல்ஸ் நடக்குது அடுத்த 15 நாட்களுக்கு அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு டெய்லி இன்கத்துல ஒரு 35-32 கிடைச்சிருக்கும். அதோட சேர்த்து மாஸ்டர்ஷிப் போனஸ் மறுபடியும் ஒரு 70,000 ரூபாய், அப்படி 2 சைக்கிளும் கூட சேர்த்து ஒரு மாசம் 1,40,40,000 ரூபாய் மாஸ்டர்ஷிப் போனஸும், மிக குறைவாக கணக்கு போட்டா கூட 64,000 ரூபாய் நம்மளுக்கு டெய்லி இன்கத்திலும். சோ ரெண்டும் கூட சேர்த்து 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசம் இன்கம் கிடைக்கக்கூடிய ரேங்க் தான் சேல்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க்.
இனி இந்த பொசிஷனுக்கு வரும்போது நம்ம கம்பெனியோட இன்னொரு இன்கம் கூட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் ரிவார்ட்ஸ், ஒன் டைம் ரிவார்ட்ஸ். சேல்ஸ் மாஸ்டர் ஆகும்போது கம்பெனி நம்மளுக்கு ரிவார்டா கொடுக்கறது, கம்பெனியோட ஒரு 3 ப்ராடக்ட் நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்குறோம். ஃபெய்மோட 2 செட்டு, ஈவினிங் கேரோட ஒரு செட்டு. ஸோ இது நம்மளுக்கு கம்பெனி ஒரு தடவை ஒரு கிஃப்டா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இங்க இருக்கு. இனி 2வது ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டயமண்ட் மாஸ்டர். இந்த ரேங்க்ல இருந்து கம்பெனியோட 7வது ரேங்க் வரைக்கும் உண்டான ஒரு காமன் கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் டியூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ணுங்க, உங்க டீம்ல வந்தவங்களையும் அச்சீவ் பண்ண வைங்க. நீங்க அச்சீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க டீம்ல வந்தவங்களை நீங்க அச்சீவ் பண்ண வைங்க. இப்ப எப்படி நீங்க சேல்ஸ் மாஸ்டர் ஆயிட்டீங்களோ அதே போல உங்க டீம்ல ரொம்ப எஃபெக்டிவா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணக்கூடிய 2 பேரை லெஃப்டும் 2 பேரை ரைட்டும் நீங்க சேல்ஸ் மாஸ்டர் ஆக்கிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டயமண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ரேங்குக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படி டயமண்ட் மாஸ்டர் ஆகும்போது ஒரு மாசம் 2 சைக்கிளும் கூட சேர்த்து 3 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு மாஸ்டர்ஷிப் போனஸும், டெய்லி இன்கத்துல ரொம்ப கம்மியா கணக்கிட்டா கூட 2 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு இன்கமாவும் கிடைக்கும். ஏன்னா அந்த சமயத்துல நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சேல்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்கு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா 70,000 80,000 இன்கம் எடுத்துட்டு இருக்கும் போது 2 பேரும் இன்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் 2 பேரு 70,000 இன்கம் எடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதை விட இன்கம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்கம் நம்மளுக்கு டெய்லி இன்கத்திலையும். 2 கூட சேர்த்தா மிக குறைவாக கணக்கிட்டா கூட 5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து ஒரு மாசம் இன்கம் கிடைக்கிற ரேங்க் தான் டயமண்ட் மாஸ்டர். அந்த ரேங்க் வரும்போது மறுபடியும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு பிராண்டட் லேப்டாப்பும் அதோட சேர்த்து இந்த 3 ப்ராடக்ட்டும் கம்பெனியிலிருந்து நம்மளுக்கு கிஃப்டாக கிடைக்கும். ஈவினிங் கேரோட ஒரு செட்டு, ஃபெய்மோட 2 செட்டு. தென் 3வது ரேங்க் ஷெரோன் ரோஸ் மாஸ்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டயமண்ட் மாஸ்டர் இருக்கும் போது நம்ம டீம்ல 2 சேல்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க டயமண்ட் மாஸ்டருக்கு ஆகிறதுக்காக ஹெல்ப் கொடுத்து டயமண்ட் மாஸ்டர் ஆக்கிட்டால் நீங்க ஷெரோன் ரோஸ் மாஸ்டர் ஆகுறீங்க. அப்படி ஷெரோன் ரோஸ் மாஸ்டர் ஆயிட்டா 2 சைக்கிளும் கூட சேர்த்து 3.5 + 3.5 டோட்டல் 7 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஷிப் போனஸும், டெய்லி இன்கத்துல 3 லட்சம், டோட்டல் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து மினிமம் இன்கமா கிடைக்கக்கூடிய ரேங்க் தான் ஷெரோன் ரோஸ் மாஸ்டர். நேத்து என்னமோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். 18 வயசு கம்ப்ளீட்டான ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இந்த ஷெரோன் ரோஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ரேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் எடுத்துட்டு இருக்கும். அப்ப இது எவ்வளவு ஈஸியா இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்படி ஷெரோன் ரோஸ் மாஸ்டர் ஆகும்போது நம்மளுக்கு ரிவார்டா கொடுக்கறது ஒரு டூர் பேக்கேஜ் கம்பெனி வந்து கிஃப்டா கொடுக்குறோம். ஏன்னா பணம் மட்டும் இல்ல, அந்த பணத்தை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கம்பெனி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு டூர் பேக்கேஜ் கொடுக்குறோம். அது ஃபேமிலியில 2 பேருக்கு 50,000 ரூபாயோட 2 டூர் பேக்கேஜ், 1 லட்சம் ரூபாயோட ஒரு டூர் பேக்கேஜ் ஏதாவது ஒரு ஏஷியன் டூரிஸ்ட் பிளேஸுக்கு கம்பெனி கொடுக்குறோம். அதோட சேர்த்து 1,20,000 ரூபாய் நம்மளுக்கு ஒரு ஒன் டைம் கேஷ் ரிவார்டா கூட இந்த ரேங்க்ல நம்மளுக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மாஸ்டர். ஸ்டார் மாஸ்டர் ஆகிறதுக்கு லெஃப்ட் டீம்ல 2 ஷெரோன் ரோஸ் மாஸ்டர், ரைட் டீம்லயும் 2 ஷெரோன் ரோஸ் மாஸ்டர் வந்தா நம்ம வந்து ஸ்டார் மாஸ்டர் ஆகிறோம். இது 2 சைக்கிளுக்கு நடக்கும்போது டோட்டல் 14 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஷிப் போனஸ் கிடைக்கும். டெய்லி இன்கத்துல 6 லட்சம் ரூபாய், டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் மினிமம் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ரேங்க் தான் ஸ்டார் மாஸ்டர். அந்த ஸ்டார் மாஸ்டர் ஆயிட்டா மறுபடியும் நம்மளுக்கு வந்து டூர் பேக்கேஜ் கொடுக்குறோம். ஆனா இந்த வாட்டி ஒரு ஃபேமிலியில 4 பேருக்கு, அதாவது 2 லட்சம் ரூபாயோட டூர் பேக்கேஜ் கொடுக்குறோம். அதே 3 நைட்டும் 4 பகலும் ஏதாவது ஒரு ஏஷியன் டூரிஸ்ட் கண்ட்ரிக்கு உண்டான டூர் பேக்கேஜ். அதோட சேர்த்து ஒன் டைம் கேஷ் ரிவார்டா 6 லட்சம் ரூபாவும் நம்மளுக்கு வந்து ரொக்க பணமா இந்த ரேங்க்ல கம்பெனில இருந்து கிடைக்கும். தென் 5வது ரேங்க் ராயல் மாஸ்டர். ராயல் மாஸ்டர் ஆகிறதுக்கு லெஃப்ட்ல 2 பேரு ஸ்டார் மாஸ்டர் ஆக்கணும், ரைட்லயும் 2 பேரை ஸ்டார் மாஸ்டர் ஆக்கிட்டா நம்ம ராயல் மாஸ்டர் ஆகிறோம். 2 சைக்கிளும் கூட சேர்த்து 20 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு மாஸ்டர்ஷிப் போனஸ் கிடைக்கும். டெய்லி இன்கத்துல கம்மியா கணக்கிட்டா கூட 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 கூட சேர்க்கும் போது 30 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் இன்கம் கிடைக்கக்கூடிய ரேங்க் தான் ராயல் மாஸ்டர் அப்படிங்கிறது. இந்த ரேங்குக்கு வரும்போது திரும்ப டூர் பேக்கேஜ். ஆனா இந்த வாட்டி ஏஷியன் கண்ட்ரிக்கல்ல ஒரு வேர்ல்டு டூர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சாரி கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட டிக்கெட் 2,40,000 ரூபாய், அதாவது ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா 9,60,000 ரூபாய்க்கு உண்டான ஒரு டூர் பேக்கேஜ் வந்து 4 பேருக்கும் கூட சேர்த்து கம்பெனி கொடுக்குறோம். 10 நைட்டும் 11 பகலும் வேர்ல்டு டூர் பேக்கேஜ் என்ஜாய் பண்றதுக்கு. அதோட சேர்த்து ஒருவேளை இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனிகளோட பிளான் நீங்க கேட்டிருப்பீங்க, எங்கேயும் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரேங்க்ல இருந்து கம்பெனி நம்மளுக்கு ஒரு கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு இஷ்யூ பண்றாங்க. எல்லா மாசமும் நீங்க உங்களோட செலவுக்காக 1,20,000 ரூபாய் அதுல இருந்து ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எல்லா மாசமும் நம்மளுக்கு வந்து 1.20 நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட சேர்த்து இந்த ரேங்க்ல வரும்போது ஒரு ராயல் மாஸ்டர் உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு ராயல் லைஃப் ஸ்டைலா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கார் பர்ச்சேஸ் பண்றதுக்குண்டான இஎம்ஐ கூட கம்பெனி கொடுக்குறாங்க. ஒரு மாசம் 60,000 ரூபாய் அப்படிங்கிற கணக்குல 60 மாசத்துக்கு, அதாவது ஒரு 36 லட்சம் ரூபாய் கார் ஃபண்ட் கூட நம்மளுக்கு இஎம்ஐயா இந்த ரேங்க்ல கிடைக்கும். அதோட சேர்த்து ஒரு தடவை ஒன் டைம் கேஷ் ரிவார்டாக 30 லட்சம் ரூபாயும் கிடைக்கக்கூடிய ரேங்க் தான் ராயல் மாஸ்டர்.
தென் நெக்ஸ்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் மாஸ்டர். இது செகண்ட் லாஸ்ட் ரேங்க் தான் கிரவுன் மாஸ்டர் அப்படிங்கிறது. 2 பேர் ராயல் மாஸ்டர் லெஃப்ட், 2 பேர் ரைட்லயும் ராயல் மாஸ்டர் ஆக்கிட்டா நீங்க கிரவுன் மாஸ்டர் ஆகிறோம். அப்படி கிரவுன் மாஸ்டர் ஆயிட்டா 20 lakhs பிளஸ் 20 lakhs, ஒரு சைக்கிள்ல 20 lakhs, அப்படி 2 சைக்கிளும் கூட சேர்த்து 40 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து மாஸ்டர்ஷிப் போனஸும், டெய்லி நம்ம இப்ப 80,000 ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்போம். சோ எல்லா நாளைக்கும் வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது 20 லட்சம் ரூபாய், அப்படி நம்மளுக்கு ஜெனரல் கமிஷனும் 2 கூட சேர்க்கும் போது 60 லட்சம் ரூபாய் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ரேங்க் தான் கிரவுன் மாஸ்டர். போன செமினார்ல 77 வயசான ஒரு லேடி தான் இந்த கிரவுன் மாஸ்டர் அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணி ரிவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திரும்ப அதே வேர்ல்டு டூர் பேக்கேஜ் 10 லட்சம் ரூபாய் வரத்துண்டான ஒரு வேர்ல்டு டூர் பேக்கேஜ் கம்பெனி கொடுக்குறோம். அதோட சேர்த்து ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்த அந்த கிரெடிட் கார்டு 1.20 அதோட லிமிட்னா இப்போ வந்து 3 லட்சம் ரூபாய் லிமிட் இருக்கிற மாதிரி உண்டான ஒரு கார்டா அது வந்து நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணி தருவாங்க. அதோட சேர்த்து திரும்ப ஒரு கார் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குறோம். போன வாட்டி இஎம்ஐயா கொடுத்தோம் அப்படின்னா இந்த வாட்டி ரொக்க பணமா நம்மளுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் பிரீமியம் காரு பர்ச்சேஸ் பண்றதுக்குண்டான ஒரு ஃபண்டாக கொடுக்கும். அதோட சேர்த்து 1.8 crores, 1,80,00,000 ரூபாய் நம்மளுக்கு ஒன் டைம் கேஷ் ரிவார்டாவும் கிடைக்கிற ரேங்க் தான் இந்த கிரவுன் மாஸ்டர் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் ரேங்க் இம்பீரியல் மாஸ்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குண்டான கிரைட்டீரியா லெஃப்ட் 2 கிரவுன் மாஸ்டர், ரைட் 2 கிரவுன் மாஸ்டர் வந்தா நீங்க இம்பீரியல் மாஸ்டர் ஆகுறீங்க. 2 சைக்கிளும் கூட சேர்த்து 80 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு மாஸ்டர்ஷிப் போனஸும், டெய்லி இன்கத்துல 20 லட்சம் ரூபாயும் 2 கூட சேர்த்தால் 1 கோடியிலிருந்து 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இம்பீரியல் மாஸ்டர் அப்படிங்கிற ரேங்க். அப்படி இம்பீரியல் மாஸ்டர் ஆகும்போது திரும்ப நம்மளோட கார்டோட லிமிட் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தர்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற லிமிட்டுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து அப்கிரேட் பண்ணி தர்றாங்க. அதோட சேர்த்து மறுபடியும் டூர் பேக்கேஜ், ஆனா இந்த வாட்டி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நம்மளுக்கு வேர்ல்டு டூர் ஃபெசிலிட்டி 10 லட்சம் ரூபாய் வரத்துண்டான டூர் ஃபெசிலிட்டி திரும்பவும் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறோம் இம்பீரியல் மாஸ்டருக்கு. அதோட சேர்த்து ஏற்கனவே 2 கார் ஃபண்ட் கொடுத்தாச்சு. அதோட சேர்த்து மீண்டும் ஒரு கார் ஃபண்ட் 50 லட்சம் ரூபாயோட ஒரு லக்ஸுரி கார் பர்ச்சேஸ் பண்றதுக்குண்டான ஃபண்ட் கம்பெனியிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து அந்த காருக்கு நீங்க ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டால் அந்த டிரைவருக்கு உண்டான சேலரி 50,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கம்பெனி நம்மளுக்கு செப்பரேட்டா கொடுத்துட்டு இருக்கும் இம்பீரியல் மாஸ்டருக்கு. பிளஸ் அதோட சேர்த்து நம்மளோட ஹோம் டவுன்ல இம்பீரியல் மாஸ்டர் ஒருத்தருக்கு அவரோட ஹோம் டவுன்ல 1700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஆபீஸ் வந்து கம்பெனியே எடுத்து கொடுப்பாங்க. அதோட ரெண்ட் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கம்பெனியே பே பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அங்கே ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணிட்டால் அவங்களுக்கு உண்டான ஒரு 50,000 ரூபாய் சேலரியும் கம்பெனியை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இம்பீரியல் மாஸ்டர்ல கம்பெனி நம்மளுக்கு தர்றோம். அதோட சேர்த்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண நம்பருக்கு இல்லைன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவரோட லைஃப் டைம்ல சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பெரிய இன்கம் 6 கோடி ரூபாய் ஒன் டைம் கேஷ் ரிவார்டாவும் கிடைக்கிற ரேங்க் தான் இம்பீரியல் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் ரேங்க். சோ இதெல்லாம் சொல்லும் போது நிறைய ஆளுகளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, இதெல்லாம் யாராவது அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் ரேங்க்ல அதாவது 1 கோடியிலிருந்து 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் மாசம் இன்கம் வாங்கிட்டு இருக்கிற லீடர்ஸ் அச்சீவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 8 பேர் நம்ம கம்பெனில அச்சீவர்ஸா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அச்சீவரோட போட்டோ தான் இந்த ஃபர்ஸ்ட் பக்கம் லெஃப்ட் சைட்ல நம்ம பாக்குறது. ஒரு லேடி தான் ஃபர்ஸ்ட் அச்சீவர். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இந்த பிசினஸுக்குள்ள வந்து ப்ராடக்ட்டுக்காக இந்த பிசினஸுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி அப்படிங்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இம்பீரியல் மாஸ்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பீரியல் மாஸ்டர் நம்ம பாக்குறோம். இப்படி 8 இம்பீரியல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல 6 பேரும் லேடிஸா இருக்காங்க அப்படிங்கறதா நம்மளோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். தென் இந்தியாவில் நம்ம லான்ச்சிங் வந்து நவம்பர் மாசத்துல தான். அப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது. 100% லீகலான எல்லா சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டோம். அதோட சேர்த்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கடந்த ஒரு வருஷமாவே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகாது ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில தான் இருக்காங்க, குர்காவில் இருக்காங்க, மேக்னம் டவர்ஸ்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர்ல இருந்து எல்லா விஷயமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்பவே ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. அதோட சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டுகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு நேரடியா கிடைக்கிற மாதிரி உண்டான ஒரு சிஸ்டம் தான் கம்பெனி இங்க கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு டைரக்ட் செல்லர் அப்படிங்கிற மாதிரி பொருட்களை பேக்ல சுமந்து வீட்டு வீடா கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
எல்லாமே கொரியர்ல அவங்கவுங்க வீட்டுக்கே வந்துடும். அதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியான சிஜே டார்சலோட கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்தியாவில் 3 வேர் ஹவுசஸ், டெல்லியில, மும்பைல, சென்னையில 3 வேர் ஹவுசஸ் நம்மளுக்கு கம்பெனி இருக்கு. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 3ல இருந்து 4 நாளுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இங்க இருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பர்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பர்பான கம்பெனி, கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய, ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, 100% அப்சல்யூட் பிரைஸ்ல, அப்சல்யூட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய பொருட்கள், ரொம்ப ஈஸியான இன்கம் பிளான், ரொம்ப அற்புதமான பே அவுட் சிஸ்டம். அதாவது ஒரு 1500 ரூபாவுக்கு இந்த பிசினஸுக்குள்ள வரக்கூடிய ஒரு நபருக்கு 5000 ரூபாய், 10,000, 50,000 ஒன்னும் முதலீடு போடாம ஒரு 1500 ரூபாவுக்கு சோப்போ, பேஸ்டோ, ஷாம்புவோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கி இந்த பிசினஸுக்குள்ள வரக்கூடிய ஒரு நபருக்கு 1321 ரூபாவில ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 80,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான். அதோட சேர்த்து மாசம் நம்ம ரேங்குக்கு வரும்போது, சேல்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு வரும்போது 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துல ஆரம்பிச்சு இம்பீரியல் மாஸ்டருக்கு போகும்போது ஒரு மாசம் 1 கோடியிலிருந்து 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் இன்கம் கிடைக்கக்கூடிய மாஸ்டர்ஷிப் போனஸ். ரிவார்டுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 12 கோடி ரூபாய்க்குண்டான ரிவார்டு, 12 கோடி ரூபாய்க்குண்டான ரிவார்டு, மாசம் 6 லட்சம் ரூபாயோட கிரெடிட் கார்டு, டிரைவருக்கு 50,000 ரூபாய் சேலரி, ஆபீஸுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரெண்டு, ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு 50,000 ரூபாய் சேலரி கொடுக்கறதுக்குண்டான ஃபண்டு, எல்லா 6 மாசத்துக்கும் நம்மளுக்கு வந்து 10 லட்சம் ரூபாயோட டூர் பேக்கேஜ் எல்லாம் கூட சேர்த்து பார்க்கும்போது நம்மளோட லைஃப் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்குண்டான அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு அட்டோமி கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படிங்கிற பெருமை இன்னைக்கு வந்து அட்டோமி கார்பரேஷனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிளான். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இவ்வளோ ஈஸியான சிம்பிளான ஒரு பிளான் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் லீடர் ஸ்டீஃபன் சாரும் விஆர் ஸ்ரீனிவாசன் சாரும் தான் கொடுத்தாங்க. நான் இந்த பிசினஸுக்கு வரும்போது, அட்டோமிக்கு வரும்போது ஏற்கனவே வேற ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில மந்த்லி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு பொசிஷன்ல தான் அட்டோமியோட பிளானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச போது நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனி தான் நல்ல கம்பெனி அப்படின்னு தான் வாதாடுவோம் இல்லைங்களா? சோ அப்படி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அட்டோமிக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனா பிளான் முழுசா ஸ்டீஃபன் சார் சொல்லி முடிச்ச போது இன்னைக்கு இந்தியாவில் அல்ல உலகத்துல எந்த குறைகளும் இல்லாத ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருந்தால் அதுதான் அட்டோமி கார்பரேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்ட பிறகு, எல்லா விஷயங்களும் முழுமையாக ஆராய்ச்சி பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்த இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் பெருசல்ல, நம்ம லைஃப வேற ஒரு லெவலுக்கு அடுத்த ஒரு 3 தலைமுறைக்கு உண்டான இன்கம் கிடைக்கக்கூடிய இந்த பிளான் தான் நம்மளோட வாழ்க்கை தரம் மாத்த போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணி ஒரு ஃபுல் டைமரா அட்டோமிக்குள்ள வந்தோம். மார்ச் மாசத்துல இருந்து தான் இந்த பிசினஸ் முழுமையாக பண்ண ஆரம்பிச்சோம். அந்த கம்பெனி விட்டுட்டு மார்ச் மாசத்துல தான் இந்த பிசினஸ் முழுமையாக பண்ண ஆரம்பிச்சோம். அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல கோவிட் வந்துச்சு, லாக்டவுன் ஆயிடுச்சு. அதனால ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியல, வெளியில போய் ஒர்க் எடுக்க முடியல. ஆனா வீட்டுல உட்கார்ந்தபடியே இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி டீம் டெவலப் பண்ணோம். என்னோட லீடர்ஸோடையும் என்னோட டீம்ல இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் நான் ஒவ்வொருத்தரோடையும் பேர் சொல்லி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நேரத்தை கருதி தான் எல்லாத்தோடையும் பேர் சொல்ல விரும்பல. நிறைய லீடர்ஸ் எல்லாத்தோடையும் என்னோட சீரியஸா பிசினஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸோட சப்போர்ட்னால இந்த 6 மாச கால அளவுல எங்கேயுமே ஃபீல்டுக்கு போகாமையே 15,000க்கு மேல மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் பில்டு பண்ண முடிஞ்சிருக்கு. அது என்னோட திறமையில, என்னோட பவர் அல்ல, இந்த கன்செப்டோட பவர். அட்டோமி சொல்லும் போது ஒருத்தரும் நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நம்மளோட ஹைலைட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுங்க. அப்படி டிசிஷன் எடுக்கிற உங்களை ஒவ்வொருத்தரையும் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு எஸ்ஆர்எஸ் இன்டர்நேஷனல் டீம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சிஸ்டம் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம டீம் இங்க சப்போர்ட்டுக்கு இருக்கு. நீங்க 10% அப்படின்னா 110% உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு, ஜெயிக்க வைக்கிறதுக்கு எஸ்ஆர்எஸ் இன்டர்நேஷனல் டீம் இருக்கு. அது கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணுங்க. அந்த டீமோட சப்போர்ட்னால தான் இன்னைக்கு 20 ஸ்டேட்டுகள்ல என்னால டீம் பில்டு பண்ண முடிஞ்சிருக்கு. 3-4 கண்ட்ரீஸ்ல டீம் பில்டு பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. பெரிய அச்சீவரா வாங்க. அதுக்குண்டான புத்தியும் சக்தியும் கடவுள்கிட்ட வேண்டி நிறுத்துறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் அட்டோமி, ஜெய் எஸ்ஆர்எஸ். தேங்க்யூ.